தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். ஒரு வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 22/12/2015 செவ்வாய்க்கிழமை பரணி நட்சத்திரம் மதியம் 3:22 வரை, பிறகு கார்த்திகை நட்சத்திரம். செவ்வாய் என்று சொன்னால் வருவாய் என்று சில பேர் சொல்வார்கள். ஆனால் செவ்வாய் வருவாயாக நமக்கு மாற வேண்டும் என்று சொன்னால் இன்றைக்கு அம்பிகை வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும். நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, ஏதாவது ஒரு அம்பிகை கோயிலுக்கு நீங்கள் சென்று இன்று மாலை நேரத்திலே வழிபாடு செய்தால் அற்புதமான பலன்கள் கிடைக்கும். கண்ணதாசன் முதல்ல நாஸ்தியத்தில் இருந்தார். அப்படி இருக்கின்ற பொழுது அவர் இறைவனை நம்புவதில்லை, கும்பிடுவதில்லை. பிறகு ஆஸ்தியத்துக்கு மாறினார். அப்படி ஆஸ்தியத்துக்கு மாறுகின்ற பொழுது எங்கள் ஊர் கீழச்சுவல்பட்டியிலே உள்ள ஒரு தமிழ் மன்ற நிகழ்ச்சிக்காக வந்திருந்தார். எனக்கு அவர் நெருங்கிய உறவினர் என்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். வந்தபோது என்ன சொன்னார், ஒரு வீட்டிலே தங்கியிருந்தார். அந்த வீட்டிலே தங்கியிருந்த பொழுது குளிச்சு ரெடியாகி சாப்பிட்டாரு. அதற்கு பின்னாலே அவரை ஸ்டேஜுக்கு கூட்டிட்டு போறதுக்காக தமிழ் மன்ற உறுப்பினர்கள் எல்லாம் வந்தார்கள். வந்தவுடனே அவர் சொன்னார், அந்த விபூதி மடலை எடுத்துக்கொண்டு வா தேனப்பான்னு சொன்னார். தேனப்ப செட்டியாருங்க ஒரு வீட்டில் அவர் தங்கியிருந்தார். அந்த தேனப்ப செட்டியார் சொன்னார், அந்த விபூதி மடலை எடுத்துக்கொண்டு வா அப்படின்னு சொன்னார். அவர் உடனே அந்த செட்டியார் சொன்னார், இது மாதிரி நீங்க ஒரு காலத்துல பூசிக்கிற இந்த விபூதியை அழிச்சிட்டீங்க, இப்ப திரும்ப இப்ப பூசிக்கணும்னு கேட்கறீங்களே அப்படின்னாங்க. உடனே கண்ணதாசன் சொன்னார், அது அறியாத காலம், தெரியாத காலம், புரியாத காலம். இப்ப நான் அறிஞ்சுக்கிட்டேன், தெரிஞ்சுக்கிட்டேன், புரிஞ்சுக்கிட்டேன், பூசிக்கிட்டேன்னு சொல்லி எடுத்து பூசிக்கிட்டார். ஏன் என்று சொன்னால் நாஸ்திகத்திலிருந்து ஆஸ்தியத்துக்கு வந்து விட்டார். அப்படி வருகின்ற பொழுது அப்படிப்பட்ட கண்ணதாசன் வள்ளலாருடைய பாடலை படித்த போது அதிலே இருந்த அந்த ஒருமையுடன் திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும், உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும், மதி வேண்டும், நின்கருணை நிதி வேண்டும் என்ற வேண்டுதல் பதிகத்தினுடைய விளைவாக தானும் ஒரு வேண்டுதல் பதிகம் எழுத விரும்பி மீனாட்சி அம்மனுக்கு ஒரு அற்புதமான பாடல் எழுதியிருக்கிறார். அந்த ஒரு பாடலை நீங்கள் படித்தாலே வாழ்க்கையில் சகல பேறுகளும் உங்களுக்கு கிடைக்கும். இதுபோன்ற செவ்வாய்க்கிழமைகளில் அம்பிகை இருக்கின்ற ஆலயங்களை நோக்கி சென்று இதுபோன்ற அற்புதமான பாடல்களை எல்லாம் நீங்கள் பாடுவது நல்லது. அவருடைய அந்த மதுரை மீனாட்சி அம்மனுக்கு எழுதிய பாடல், கருவிலே திருவுடைய நல்லறிவாளர்தம் கனிவான நட்பு வேண்டும், காசுபண ஆசைகளில் வேசியரை போல் ஆடி கரவாத புத்தி வேண்டும், அருளுடைய பெரியோர்கள் ஆசி வேண்டும், நெஞ்சில் அகலாத அன்பு வேண்டும், ஆதரவில் ஆதவரில் நல்லவரை பார்த்து நான் ஆதாரமாக வேண்டும், மருளுடைய மான்போலும் மங்கை ஒரு தேவியன் மனையாட்டியாக வேண்டும், மானமெனும் ஒன்றிலே மாறாத குறிவைத்து வாழ்க்கையை காக்க வேண்டும், இருளகல ஒளி வீசும் இறைவனது தேவியே, இருள் அகல ஒளி வீசும் இறைவனது தேவியே, இவை சேர வேண்டும் எனையே, எனக்கு இவையெல்லாம் சேர வேண்டும், இனியதொரு மதுரை நகர் அரசு வீட்டிருக்கின்ற இளைய மீனாட்சி உமையேன்னு படித்தார். மதுரையிலே வீட்டிருக்கின்ற மீனாட்சி உமையே, கருவிலே திருவுடைய நல்லறிவாளர்களுடைய நட்பு எனக்கு வேண்டும், நல்ல அறிவாற்றல் மிக்கவருடைய நட்பு வேண்டும், காசு பண ஆசைகளிலே நான் ஈடுபடக்கூடாது, அருளுடைய பெரியவருடைய ஆசி வேண்டும், ஆதரவில்லாதவர்களிலே நல்லவர்கள் எல்லாம் இருக்கிறார்களே அவர்களை பார்த்து நான் வாழ வேண்டும் என்றெல்லாம் அவருடைய கோரிக்கைகளை சொல்கின்றார். அப்படி சொல்கின்ற கோரிக்கைகள் முதலிலே அவர் எழுதிய போது பாடல், தான் பெற்ற பிள்ளையை ஏன் பெற்றோம் என்றுதான் தாய் என்று மாண்டு போனாள், தந்தையும் இப்பிள்ளை உருப்படாதென்றுதான் தணலிலே வெந்து போனான், ஊன் பெற்று யானுமோர் உயிர்கொள்ள வைத்தவன் உயரத்தில் ஒளிந்து கொண்டான், உதிரத்தின் அணுவிலே தமிழன்னை மட்டுமே உறவாக வந்து நின்றாள், வான் பெற்ற பேரு போல் யான் பெற்ற தமிழிலே வாழ்கிறேன் வண்ணமையிலே, வளம் கொண்ட கூந்தலை தென்றல் தாளாட்டிடும் மதுரை மீனாட்சி உமையே என்று எழுதியவர் கருவிலை திருவுடைய நல்லறிவாளர்தம் கனிவான நட்பு வேண்டும் என்றும் எழுதினார். அப்படி நம்முடைய கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்காக பதிகம் பாடுவது மரபு. பதிகம் என்று சொன்னால் நம்முடைய கோரிக்கைகள் எல்லாம் அதிலே வந்துவிடும். அந்த மாதிரி பதிகங்களை இன்று நீங்கள் செவ்வாய்க்கிழமை என்பதனாலே நட்சத்திரமும் பரணியாக வந்திருக்கின்றது. எனவே இன்றைக்கு நீங்கள் அம்பிகை ஆலயத்திற்கு சென்று அங்கு பதிகங்களை பாடி உங்கள் வழிபாடுகளை நீங்கள் மேற்கொண்டால் இன்பங்கள் இல்லம் தேடி வரும் என்ற நல்ல கருத்தை தெரிவித்து இனி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, கொள்கை பிடிப்பை கொஞ்சம் தளர்த்திக் கொள்ள வேண்டிய நாள். கொடுக்கல் வாங்கல்களிலே உங்களுக்கு கூடுதல் கவனம் செலுத்துவதுதான் நல்லது. ராசிநாதன் 6லே மறைந்திருக்கிறார். அஷ்டமாதிபதியாகவும் விளங்கும் செவ்வாய் 6லே இருப்பதால் கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம் என்பதற்கேற்ப விபரீத ராஜயோக முறையும் இன்று செயல்படும். எனவே திட்டமிடாது செய்யும் சில காரியங்களில் வெற்றி கிடைக்கும். திட்டமிட்ட பயணங்கள் திசை மாறி செல்லவும் கூடும்.
எனவே எதையும் யோசித்து செய்வது நல்லது. ரிஷபராசி நேயர்களே, வருமானம் திருப்தி தரும் நாள். வாகன மாற்று சிந்தனை மேலோங்கும். வைத்திருக்கிற பழைய வாகனம் பழுதாகி கொண்டு வருகிறதே, புதிய வாகனம் வாங்கலாமா என்ற எண்ணம் மேலோங்கும். குருவின் பரிபூர்ண பார்வை பதிவதால் வரன்கள் வாயில் கதவை தட்டலாம். கல்யாண கனவுகள் நனவாகும். நேற்று பாதியில் இந்த பணி இன்று மீதியும் தொடரும். தொழில் வளம் சிறப்பாக இருக்கிறது. மிதுனராசி நேயர்களே, அதிகாலையிலேயே வரவு வருவதற்கான அறிகுறிகள் தென்படும் நாள். புதனின் பார்வை உங்கள் ராசியில் பதிவதால் எடுத்த காரியத்தை எளிதில் முடித்து வெற்றி காண்பீர்கள். அந்நிய தேசத்திலிருந்து கூட அனுகூல தகவல் வந்து சேரலாம். வாங்கல் கொடுக்கல்கள் ஒழுங்காகும். வருமானம் இருமடங்காக உயரும். வீடு கட்ட அல்லது வாங்க எடுத்த முயற்சிகளிலும் உங்களுக்கு வெற்றி உண்டு. கடகராசி நேயர்களே, மனதில் நினைத்ததை மறுகணமே செய்து முடிக்கும் நாள். மாற்றுக் கருத்துடையோர் மனம் மாறுவர். கூட்டு முயற்சிகளிலே லாபம் கிடைக்கும். கொடுக்கல் வாங்கல்கள் ஒழுங்காகும். உங்கள் ராசிநாதனாக விளங்கும் சந்திரன் 10 இருப்பதால் தொழிலில் புதிய கூட்டாளிகளை இணைத்துக் கொண்டு வேறு ஏதேனும் தொழில் புரியலாமா என்ற சிந்தனை உங்களுக்கு மேலோங்கலாம். எடுத்த காரியத்தை எளிதில் முடிக்கும் இனிய நாள் இந்த நாள். சிம்மராசி நேயர்களே, தொலைபேசி வழி தகவல் தொழிலுக்கு உறுதுணை புரியும் நாள். தொட்ட காரியங்களில் வெற்றி கிடைக்கும். துணிவும் தன்னம்பிக்கையும் கூடும். அது மட்டுமல்ல, நேற்று பாதியில் விட்டு போன பணிகளை இன்று மீதியும் செய்து முடிப்பீர்கள். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு திடீரென ஊர் மாற்றங்கள் ஒரு சிலருக்கு வந்து சேரலாம். 2 குரு இருப்பதால் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். கன்னிராசி நேயர்களே, இன்றைக்கு உங்களுக்கு சந்திராஷ்டமம். எனவே நீங்கள் வழிபாட்டின் மூலமே வளர்ச்சி காண வேண்டிய நாளாக இந்த நாளை கருதலாம். வாங்கல் கொடுக்கலில் கூடுதல் கவனம் தேவை. ஏமாற்றங்களை சந்திக்க நேரிடும். நட்பு கூட 1-2 பகையாக மாறலாம். உறவினர்களையும் நீங்கள் அனுசரித்து சென்றால்தான் ஆதாயம். விலகிச் சென்றவர்கள் விரும்பி வந்து சேர்வார்களா என்ற சிந்தனை உங்களுக்கு மேலோங்கலாம். என்ன இருந்தாலும் ஒரு சில நாட்கள் பொறுத்திருப்பதுதான் நல்லது. பொறுமையை கடைபிடித்து பெருமை காண வேண்டிய நாள் இந்த நாள். துலாம் ராசி நேயர்களே, தீட்டும் திட்டங்கள் திசை மாறி செல்லும் நாள். இன்றைக்கு உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் ராசியில் இருந்தாலும் கூட 12ஆம் இடத்திலே ராகு, செவ்வாய், வியாழன் ஆகிய 3 கிரகங்களும் முற்றுகையிட்டிருக்கின்றன. விரயஸ்தானம் மேலோங்கி இருக்கிறது. எனவே வரவை காட்டிலும் செலவு இருமடங்காகலாம். சொத்து விற்பனையால் ஒரு சிலருக்கு லாபம் கிடைத்தாலும் கூட எதிர்பார்த்த அளவுக்கு லாபம் கிடைக்குமா என்பது சந்தேகம்தான். பணம் அந்த மண்ணிடமே செலவாகி விடுகிறது என்று கவலைப்படுவீர்கள். எனவே நீங்கள் சேமிக்க வேண்டுமானால் பிறர் பேரில் முதலீடு செய்தால்தான் சேமிக்க இயலும். விருச்சிக ராசி நேயர்களே, ஜென்மச்சனியின் ஆதிக்கம். அயல்நாடு செல்வதற்கான அறிகுறிகள் தோன்றும் நாள். அன்றாட வாழ்க்கை நன்றாக அமைய இன்று அதிகாலையிலேயே உங்களுக்கு நல்ல தகவல் வந்து சேரப்போகிறது. 12 சுக்கிரன் இருப்பதால் பயணங்கள் அதிகரிக்கும். ஏற்பட்ட பயணத்தால் நல்ல பலன்களும் உங்களுக்கு கிடைக்கும். வீடு வாங்க விற்க எடுத்த முயற்சிகளிலும் வெற்றி உண்டு. வாகன யோகம் ஒரு சிலருக்கு ஏற்படலாம். பழைய வாகனங்களை கொடுத்துவிட்டு புதிய வாகனங்கள் வாங்குவதிலே ஆர்வம் காட்டுவீர்கள். நீண்ட நாளாக வசூலாகாத பாக்கியில் கூட வசூலாகும். 2 புதன் இருப்பது ஒரு வழிக்கு நன்மைதான். லாபாதிபதி 2 இருப்பதால் லாபம் வருவதற்கு ஆன வழிகளை நீங்கள் கண்டுகொள்வீர்கள். தொழில் மாற்று சிந்தனை ஒரு சிலருக்கு மேலோங்கலாம். அரசியலில் இருப்பவர்களுக்கு தலைமை பொறுப்புகள் வந்து சேருவதற்கான அறிகுறிகள் இன்று தென்படுகின்றன. தனுசு ராசி நேயர்களே, புத ஆதித்ய யோகம் செயல்படும் என்று அசதிகள் நீங்கி வசதிகள் பெருகும் நாள். அன்றாட வாழ்க்கை நன்றாக அமைய எடுத்த பிரார்த்தனைகள் நிறைவேறும். ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். பக்கத்து வீட்டாரின் பகை மாறும். சிக்கல்களிலிருந்து விடுபடுவீர்கள். செலவுகள் மட்டும் கூடுகிறதே என்ற கவலை இன்னும் இருந்து கொண்டே இருக்கும். வாங்கிய கடனை ஒரு சிலர் திருப்பி செலுத்துவதில் தாமதம் ஏற்படலாம். இருந்தாலும் நாணய பாதிப்புகள் ஏற்படாது. இந்த நாளை இனிய நாளாக அமைத்துக் கொள்ள முருகப்பெருமான் வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். மகர ராசி நேயர்களே, பார்க்கும் குருவால் பணவரவு அதிகரிக்கும் நாள். இன்று சிறப்பான பலன்கள் உங்களுக்கு வந்து சேரப்போகின்றன. தொட்ட காரியங்களில் வெற்றி கிடைக்கும். புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு மகிழ்வீர்கள். எடுத்த முயற்சிகளில் எளிதில் வெற்றி கிடைக்க வேண்டுமானால் குருவின் பார்வை பலம்தான் கை கொடுக்கும். 12க்கு அதிபதியான குரு உங்கள் ராசியை பார்ப்பதால் விரயங்கள் ஏற்பட்டாலும் கூட வரவு வந்துதான் செலவாகும். எனவே வரவு வருகின்ற பொழுதே வீட்டுக்கு தேவையான விலையுந்த பொருட்களை வாங்குவது நல்லது. இல்லையேல் வீண் விரயங்களும் ஒரு சிலருக்கு வந்து சேரும். கும்பராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் திருமண முயற்சிகளில் திடீர் திருப்பங்கள் ஏற்படும் நாள். தெய்வீக சிந்தனை மேலோங்கும். குலதெய்வ வழிபாட்டில் ஆர்வம் காட்டுங்கள். குழப்பங்களிலிருந்து விடுபட இயலும். குரு மங்கள யோகம் இருப்பதால் கல்யாண வாய்ப்புகள் கைகூடும் என்றாலும் கூட 8 ராகு இருப்பதால் கடைசி நேரத்தில் கை நழுவியும் செல்லலாம்.
வங்கி சேமிப்பு கரைகிறதே என்று கவலைப்படுவீர்கள். என்ன இருந்தாலும் ஒரு சில நாட்கள் பொறுமையை கடைபிடிப்பதுதான் நல்லது. மீனராசி நேயர்களே, உங்களுக்கு வாடும் உள்ளத்திற்கு வள்ளல்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் நாள். இன்றைக்கு உங்களுக்கு உதவிக்கரம் நீட்ட வள்ளல்களும் வந்து சேருவார். வங்கிகளும் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருக்கும். வாங்கல் கொடுக்கல்களை ஒழுங்கு செய்து கொள்வீர்கள். ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். மறைந்த சுக்கிரனால் நிறைந்த தனலாபம் உண்டு. பெண்வழி பிரச்சனைகள் அகலும். குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் எல்லாம் அகலும். விஐபிக்களின் ஒத்துழைப்போடு நீங்கள் விரும்பிய காரியத்தை விரும்பிய நேரத்தில் விரும்பியபடியே செய்து முடிக்கும் நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமையப் போகின்றது. கிழமை செவ்வாய். 2-9க்கு அதிபதியான செவ்வாய்க்குரிய கிழமை என்பதால் தனவரவு தாராளமாக உங்களுக்கு கிடைக்க இன்றைக்கு அருகில் இருக்கும் ஆலயத்திற்கு சென்று முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள். முன்னேற்றத்தை வரவழைத்துக் கொள்ளுங்கள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.